Don't forget to like, subscribe and share the videos. Hello friends. So I hope you are all well set and all set and prepared for appearing in the prelims on coming Sunday, that is 16th of June. In the process, I thought I would share with you few fundamental tips, very final last minute tips to you. Nothing very serious or nothing to frighten you. There are certain simple tips and there are simple things which generally we tend to overlook. அதில் என்னென்ன முக்கியமான விஷயம்னா எக்ஸாம் எசென்ஷியல்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னன்னா பிரிண்ட் அவுட் உள்ள அட்மிட் கார்டு. அது உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு பொதுவாக நீங்கள் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, யூபிஎஸ்சியினுடைய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் போட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கீழே ஆல்ரெடி வந்து டேட்டோட தான் போட்டிருப்பீங்க. அந்த டேட்டோட ஃபோட்டோ கிளியராக இல்லைன்னு சொன்னால் better take two photographs, clear photographs with your passport size photograph with you with date and name on the photograph. That's the இன்னைக்கே பார்த்துருங்க, because last minuteல if you didn't notice it should not be a last minute trouble for you. அதே மாதிரி there is a QR code in your admit card. Just scan the QR code. அந்த QR codeல உங்களோட நேம் வரும், அப்புறம் உங்களுடைய சென்ட்ரல் கோட் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சென்னைனா சென்னையோட சென்ட்ரல் கோட் 12 அப்படின்னு வரும். அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் சப் சென்ட்ரல் கோட் வரும். அது மூணும் சரியா இருக்கா, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன் கேஸ் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் தட், தென் யூ வில் ஹேவ் டு கான்டாக்ட் த யூபிஎஸ்சி இமீடியட்லி டு செட் இட் ரைட். ஸோ கியூஆர் கோடை மறக்காம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. சிமிலர்லி உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டோடைய நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க. சம்டைம்ஸ் யூ ஹேவ் கிவன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துருக்கலாம், ஆர் உங்களுடைய பேன் கார்டு கொடுத்துருக்கலாம். வாட் எவர் photo ID card you have submitted along with your application, அந்த admit card ஓட சேர்த்து அந்த photo ID card கொண்டு போயிடுங்க. Because UPSC has made very clear that without the ID card they may not be permitting you. அதனால அது மறக்காம அந்த photo ID card கொண்டு போயிடுங்க. And be in time. Exam hallக்கு be in time. Morning 9 o'clock, அதாவது 30 minutesக்கு முன்னாடி 9:30 examination ஆரம்பிக்குதுன்னா 9 o'clock the UPSC has instructed that you should be there at 9 o'clock in the morning and 2 o'clock in the afternoon. In 30 minutes before the exam time, they said they will close the center and no candidate will be permitted to enter the exam hall or insulirukanga. So be careful about it and be in time. Similarly, there are certain prohibited items. The mobile phones, valuable items, smart watches, anything with which you can communicate. அவங்க வந்து இந்த எக்ஸெட்ரான்னு ஒன்று கொடுக்குறாங்க. இட்ஸ் அ வெரி டிபிக்கல் யூபிஎஸ்சிஸ் ஃபேவரட் டெர்மினாலஜி. எரேசர்ஸ், பேக்ஸ், பேப்பர்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அட்மிட் கார்டு தவிர வேற எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டாக இருந்தால் கூட யூஆர் நாட் சப்போஸ் டு டேக் கேரி இன்சைட்னு சொல்லியிருக்காங்க. பி கேர்ஃபுல், அது கொண்டு போக வேண்டாம். அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அப்புறம் வந்து பென்சில், ஒரு நார்மல் ரிஸ்ட் வாட்சஸ். உங்களுக்கு டைமிங் கால்குலேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிஸ்ட் வாட்ச் தேவைப்படும் இல்லையா, அப்போ நார்மல் ரிஸ்ட் வாட்சஸ் இருக்குன்னா நார்மல் ரிஸ்ட் வாட்ச் எடுத்துட்டு போகலாம். ப்ரொவைடட் இன் தட் ஆல்சோ தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் டிவைஸ் அட்டாச்ட். இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் இட் ஆல்சோ. தீஸ் ஆர் ஃபண்டமெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், மேண்டேட்டரி திங்ஸ்னு சொல்லப்போனால் ஸ்டாட்யூட்டரி அண்ட் மேண்டேட்டரி திங்ஸ் டு பி நோட். கமிங் டு த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பி கான்ஃபிடென்ட். டோன்ட் எவர் திங்க் தட் யூ ஆர் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆல். ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து யாருமே ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிட்டோ கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டாகவே யாருமே போகிறதில்ல. அண்ட் நோபடி கேன் பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். ஸோ நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்படி இன் யுவர் கோச்சிங் சென்டர் ஆர் யுவர் ஓன் ஸ்டடி குரூப்ஸ் ஆர் ஸ்டடி ஹால்ஸ். நீங்கள் போய் படிக்கிற இடத்துல ஐயோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு, நான் ரொம்ப நல்லா பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் எந்த கன்ஃபியூஷன் ஒரு கம்பேரிசனும் இல்லாமல் கோ டு த எக்ஸாம் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். டு பி ப்ரிசைஸ்னு சொல்ல போனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நம்ம படித்தது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அப்படி யாருக்காவது ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. தட் இஸ் அ குட் சைன். Actually, you will definitely remember everything on the day of exam. When you look into the question paper, things will automatically come into your mind. Out of experience I'm telling you, நிறைய பேர் வந்து அப்படி நினைப்பாங்க, அது எக்ஸாம் முந்தின நாள் வந்து டோட்டலாக மறந்து போச்சு சார், எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஹிஸ்ட்ரியில் வந்து அக்பர் பையன் ஜஹாங்கீரா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன், ஜஹாங்கீர் பையன் அக்பரான்னு கேட்டிருக்கேன், அந்த லெவலுக்கு கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன்லேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்ற லெவலுக்கு கூட எனக்கு மறந்து போச்சுட்டு இருக்கணும். அப்படி மறந்து போச்சுன்னா கூட டோன்ட் வரி, பிகாஸ் திங்ஸ் வில் definitely come into your memory at the time of exam. Question paper பார்க்கும்போது, பிகாஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளூ. அந்த கொஸ்டினே உங்களுக்கு ஒரு க்ளூ தான்.
ஒரு ரிமைண்டருக்கான க்ளூ தான். நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ, மைண்ட்ல என்ன ஏற்றிருக்கீங்களோ அதுக்கான க்ளூவே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ பி கான்ஃபிடென்ட் அபவுட் தட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் சனிக்கிழமை, அதாவது 15th ஜூன் அன்னைக்கு பை அரௌண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமே நீங்க படிக்கிறதையோ ரிவைஸ் பண்றதையோ கொஞ்சம் நிறுத்திட்டு சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அ மென்டல் கேம். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் கேம். சொல்ல போனால் யூபிஎஸ்சி மொத்தமே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் வந்து அடுத்த நாள் போய் கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணணும்னா உங்களுடைய மைண்ட் காமாக இருக்கும். அதுக்கு குடும்பம் வரைக்கும் ஆஃப்டர்நூன் போஸ்ட் லஞ்ச் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதாக வாக் போயிட்டு கீப் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் லிட்டில் டயர்ட் ஃபிசிக்கலி ஸோ தட் யூ வில் கெட் குட் ஸ்லீப் இன் த நைட். ஜென்ரலாக வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முந்தின நாள் நைட் வந்து ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் மைண்ட் செட்டில் இருக்கும். மோட்டிவேட்டட் மைண்ட் செட் இஸ் ஆல்சோ எ டென்ஸ்ட் மைண்ட் செட். அது நீங்கள் எக்ஸாமுக்காக அந்த எக்ஸாம்ன்ற விஷயம் நாளைக்கே பேப்பர் கையில் கிடைச்சிடாதான்ற மாதிரி போல அந்த டென்ஷனில், அந்த மைண்ட் செட்டில், அந்த மோட்டிவேட்டட் மைண்ட் செட்டில் நமக்கு ப்ராப்ளி தூக்கம் வராது. அப்போ நம்ம ஃபிசிக்கலாக கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம்னா தூங்க முடியும். ஸோ பெட்டர் டோன்ட் டாக் அபவுட் எக்ஸாம், டோன்ட் டாக் அபவுட் கொஸ்டின்ஸ், டோன்ட் டாக் அபவுட் சப்ஜெக்ட்ஸ். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார் வாக். வாக் போகும்போது மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம், கொஞ்சம் மைண்ட் மேப்பிங் மாதிரி பண்ணுங்க. நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிட்டோம், அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணாத விஷயங்கள் தான் நிறைய ஞாபகம் வரும். கான்ஷியஸ்லி அவாய்ட் தட். ஸோ அந்த ஈவினிங் 15th ஈவினிங் கொஞ்சம் நீங்கள் உங்களை செட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, மைண்ட் செட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நைட் ஈஸியாக தூங்க முடியும். அண்ட் ஈவன் அதர்வைஸ் இன் ஸ்பைட் ஆஃப் இட் I was not able to sleep, சார் நான் என்ன பண்ணுறது? டோன்ட் வரி, டெஃபினெட்லி டோன்ட் வரி. இட் won't affect your performance or it won't affect your என்ன சொல்றது பிஹேவியர் ஆல்டர்னேட்லாம் பண்ணிடாது. ஸோ பயப்பட வேண்டாம், அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். another important thing, எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் இந்த புக் வச்சு படிச்சுக்கிட்டே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் என்ன ஆகுனா லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற சில விஷயங்கள் ரொம்ப க்ரீனாக மெமரியில் இருக்கும். அது நம்மளோட தாட் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிவைஸ் பண்ண கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்கூல்ல இருந்து எனக்கு அதான் பழக்கம், நான் அப்படிதான் பண்ணுவேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் வித் யுவர் ஹேபிட்ஸ், பட் இட்ஸ் அவாய்டபிள். அதே மாதிரி காலையில் ஜிஎஸ் பேப்பர் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியே வந்தோடனே இந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் போட்டியா, அந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் போட்டியான்னு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தள்ளி போய் அந்த குரூப் கூட நிற்காதீங்க. அண்ட் யூ ஆல்சோ நெவர் டிஸ்கஸ் தட். வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன். இந்த சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்டில் வந்து பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்ல, அது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம போய் ரிவைஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் வந்து சொதப்பிடும். அதனால வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஐயோ இந்த கொஸ்டின் அப்படி பண்ணியிருக்கலாமே, ஐயோ இந்த கொஸ்டின் இப்படி பண்ணியிருக்கலாமேன்றதெல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். முடிஞ்சா 2 மணி நேரம் டைம் இருக்கும். 2 மணி நேரம் இல்லை, 11:30 உங்களுக்கு எக்ஸாம் முடியும். அடுத்த எக்ஸாம் 2:30. இடையில 1 hour நல்லா தூங்குங்க, டேக் ரெஸ்ட். நைட்டு விட்ட ஸ்லீப்பை அன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்சா தூங்கிடலாம். வீடு பக்கத்துல இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டே கூட தூங்கிக்கலாம். அண்ட் எக்ஸாம் ஹால் அதே மாதிரி 2 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 hours டைமே வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் as I just now told you, ரிவைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறேன், 15 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணி எந்த ஆன்சரையும் மாற்றாதீங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் பிளாக் பால் பென்ல தான் மார்க் பண்ண போறீங்க. அதனால வந்து இந்த அழிச்சிட்டு மாத்திர வேலையெல்லாம் இங்கே ஆகாது. இருந்தாலும் சொல்கிறேன், ரிவைஸ் பண்ணுறது வேண்டாம். நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிறைய பிரச்சனை தான் போய் முடியும். ஸோ நெவர் எவர் ரிவைஸ் அண்ட் யூஸ் ஆல் த 2 hours டைம். அந்த நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1 year ப்ரிப்பரேஷனுக்கான வேலிடிட்டி அந்த 2 hours தான். அந்த 2 hours ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே போல் கொஸ்டின் பேப்பர் கையில் வந்த உடனே சீரீஸ் இருக்கும். உங்களுக்கு வர்ற சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸே உங்களுக்கு பிடிக்காத அல்லது தெரியாத, நீங்கள் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுற சப்ஜெக்டாக கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் somebody does not want to answer science questions. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற சீரீஸில் சயின்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவலில் வச்சு மொத்த கொஸ்டினும் டிஃபிகல்ட் அப்படின்னு தயவு செஞ்சு டிசைட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் there are 100 questions there. Out of the 100 questions அந்த 10 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அல்லது ஒரு 5 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக மொத்த கொஸ்டின் பேப்பரையும் டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். மொத்த கொஸ்டின் பேப்பரும் டஃப், மொத்த கொஸ்டின் பேப்பர் வந்து யூஸ்லெஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா எந்த முடிவுக்கு வராதீங்க. attempt yourself and let us give up அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும். யார் ஒருத்தன் அப்படி ஒரு மொமெண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள வரும்போது யார் ஒருத்தன் அந்த மொமெண்ட்டை ஹேண்டில் பண்றோம் அவன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லா நேரத்துலையுமே வருதான். அந்த அர்ஜ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட், அந்த அர்ஜ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க எக்ஸாம் ஹாலில், அவ்வளோக்கு எவ்வளோ யூ ஆர் கோயிங் டு பி க்ளோசர் டு த சக்ஸஸ். ஸோ கீப் தட் இன் யுவர் மைண்ட். யூஸ் ஆல் த 2 hours and avoid the pessimistic thoughts whatsoever be it is. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. And while attempting the question paper, try to understand there are conceptual questions, factual questions, direct questions, statement questions, assertion reasoning. இதெல்லாம் டைப்ஸ். முதல்ல மைண்ட் மேப் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டின் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், எந்த கொஸ்டின் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. அந்த கம்ஃபர்டபுள் இல்லாத கொஸ்டினை தள்ளி வைங்க, லேட்டரா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் முதல்ல ஷியோர் ஷாட்டில் போட்டோம். அது மாதிரி தட் இஸ் வாட் யூ மீன் பை தட் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சியில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் எம்சிக்யூஸ், எனி எம்சிக்யூ ஃபார் தட் மேட்டர் எப்படி இருக்கும், ஒரு கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, கீழே 4 ஆன்சர் கொடுத்துட்றாங்க, அதில் ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். அப்படின்னா மிச்சம் 3 ஆன்சர் எப்படி இருக்கும், க்ளோசர் டு தி கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ட்ராப் செட் ஃபார் யூ. கொஞ்சம் அந்த ட்ராப் என்ன, இது ஒரு கேம். ஸோ பிளே திஸ் லைக் அ கேம், பிளே திஸ் லைக் அ கேம். அண்ட் நம்ம கொஸ்டின் செட் பண்ண எப்படி பண்ணியிருப்போம், இதில் எப்படி ட்ராப் வச்சுருப்போம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஆமாம்ல, இப்படி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் இப்படி தானே நம்ம ட்ராப் வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ண முடியும், ஆன்சர்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டு சம் அப், டேக் தி ஹால் டிக்கெட் ப்ராப்பர்லி வித் யூ. ஃபோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோகிராஃப் கிளியராக இல்லைன்னா 2 ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், நேம் அண்ட் டேட் என்கிரேவ்ட் ஆன் தட் எடுத்துகிட்டு போங்க. கேட்ஜெட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, கம்யூனிகேஷன் கேட்ஜெட்ஸ் பர்டிகுலர்லி எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்புறமா உங்களோட கியூஆர் கோட் இருக்குல்ல அட்மிட் கார்டில், அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிபன்சி கான்டாக்ட் யூபிஎஸ்சி ரைட் அவே. அண்ட் நல்லா தூங்கிட்டு நிதானமாக பாசிட்டிவ் மைண்டோட போங்க. விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். யூ ஆல் வில் கம் அவுட் வித் வெரி ஃப்ளைங் கலர்ஸ் இன் த ப்ரிலிம்ஸ். அண்ட் ப்ரிலிம்ஸ் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மெயின்ஸ் இருக்குது. வி ஆல் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அவுட் அண்ட் வி வில் ஒர்க் டுகெதர் அண்ட் அச்சீவ் டுகெதர். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you very much.